வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நேற்று நடந்தது பார்த்தீங்களா, ஃபைனல்ஸு, ஐபிஎல் ஃபைனல்ஸு, பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி, அதை பற்றி தான் பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது யார் வின் பண்ண போகிறாங்களோ. அது வேறு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்சிபி வந்து 17 வருஷம் வின் பண்ணல, நீ 18வது வருஷம் எப்படியே வின் பண்ண ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாகவே எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நல்லா விளையாடுவாங்க, ஆனால் வந்து கப்பு மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க, இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ ஆர்சிபி வந்து ஃபேன்ஸ்லாம், ஆர்சிபி மட்டும் இல்லாமல் மற்ற ஊர் ஃபேன்ஸ்லாம் கூட ரொம்ப வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும், கோலிக்காக ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. அதே சமயத்தில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டீமில் வந்து வெவ்வேறு டீமில் கேப்டனாக இருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிருந்தார். ஸோ இந்த டீம் வந்து 3வது டீமு. அதில் அவங்களும் ஜெயிப்பாங்களா, ஏன்னா அவங்க நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ ஜெயிக்குமா, ரெண்டுமே கப்பு ஜெயிக்காத ஒரு டீமு யார் ஜெயிப்பாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட நேற்று மேட்ச் ஆரம்பிச்சிருங்க. அகமதாபாத்தில் நடந்தது. இல்லை டாஸ் வந்து யார் ஜெயித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரேயாஸ் ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் தான் எடுத்தார். ஆர்சிபியை வந்து பேட் பண்ண சொல்லிட்டார். அதில் வந்து கோலியும் சால்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்தாங்க. ஆனால் அதாவது கோலி எப்போதுமே வந்து பயங்கரமாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப அடிப்பாங்க, பயங்கரமாக அடித்து அமைச்சு இப்படி 200+ எடுக்கும்னு சொல்லி தான் மரம் இருப்பாங்க. ஆனால் நேற்று வந்து எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும், அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸோட விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து சால்ட் வந்து அடிச்சு, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து ஒரு 180-190 கூட யாரும் வரல, ஜிதேஷ் சர்மாவை தவிர மற்ற எல்லாம் வந்து ஒரு 150 கூட தான் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாங்க. அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், விக்கெட் போகக்கூடாது, பின்னாடி வந்து விக்கெட் வச்சுட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப லூஸ் பாலில் மட்டும்தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டாங்க. இல்லை சால்ட் வந்து ஒரு 16 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட 177 தான். அடுத்தப்பில் கூலி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 122. அப்புறம் எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து ஒருத்தரே நிறைய எடுத்தாங்க கிடையாது, ஒரு ஓரளவு எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதில் வந்து பட்டிதர் வந்து ஒரு 26 ரன்ஸ், மயங்க் அகர்வால் 24, லிவிங்ஸ்டன் 25. ஆனால் எல்லாருமே வந்து 160, 130, 160 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினாங்க. பெருசாக அதிரடியாக வந்து ஆடல. ஏன்னா வந்து எப்படி டீம் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண நிறைய அடித்து வச்சிடணும் ரன்னு அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. இந்த ஃபைனல்ஸில் 2 பேருமே கொஞ்சம் அடக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா விக்கெட் போயிடுமோன்ட்டு. இப்போ நம்ம பஞ்சாப் வந்து விளையாடுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் 1ல் அப்போ இப்படி தான் வந்து நிறைய அடிக்கணும்னு சொல்லி அடித்து விக்கெட்லாம் போய் 14 ஓவரே 100 ரன் விக்கெட் தான் எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ஆகக்கூட ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருசாக லூஸ் பாலை மட்டும் அடித்து, கோலியும் எப்படி தான் ரொம்ப எப்படி விளையாடுவார், அவரே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக விளையாட, ரொம்ப அதிரடியாக விளையாண்டு எடுத்து ஒரு 190 தான் எடுத்தாங்க ஃபார் 9 விக்கெட்ஸு. இது வந்து ரொம்ப வந்து 200 மேலே போகும், 230, 240 வரும், பயங்கரமாக வரும் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து 190 ரன்ஸ் தான் எடுத்தாங்க 9 விக்கெட்ஸு. ஸோ இது வந்து 190ங்கிறது ஈஸியாக இப்போ சேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 200 மேலே போனாலே சேஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. அன்றைக்கி கூட மும்பை பஞ்சாப் மேட்ச்சில் அது மாதிரி எடுத்தவங்க எடுத்துருவாங்க. இப்போ 190 கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக எடுத்துருவாங்க பஞ்சாபுக்கு தான் இருந்தது. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தப்பில் வந்து ஜிதேஷ் சர்மா அவர் தான் வந்து 224 240 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டார். 10 பால் வந்து 24 ரன்ஸ் எடுத்தார். அவர் கொஞ்சம் அதிரடியாக விளையாடுறாரு. அப்புறம் வந்து அடுத்தாப்பில் வந்து பஞ்சாப் வந்து பேட் பண்ண வந்தாங்க. ஓப்பனிங் வந்து பிரயான்ஷ் ஆர்யாவும் பிரப்சிம்ரனும் வந்தாங்க. வந்து 2 பேருமே ரொம்ப வந்து ஆர்யாலாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக அதிரடியாக விளையாடுவார். ஆனால் நேற்று அவரும் வந்து அந்தளவு விக்கெட் போகக்கூடாது அப்படிங்கிற விளையாந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப அதிரடியாக விளையாடாமல் கொஞ்சம் பார்த்து தான் ஜாக்கிரதையாக விளையாண்டாங்க. ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பிரயான்ஷ் ஆர்யாவோட ஸ்ட்ரைக் ரேட் 126 தான். அவர் எப்படி அடிப்பார் நமக்கு தெரியும். அவர் ஸ்ட்ரைக் ரேட்டே 126. பிரப்சிம்ரனும் கொஞ்சம் தடுமாறு தான், அவரும் 118 தான். ஸோ இவங்க 2 பேரும் விளையாண்டு இதில் வந்து இப்போ பிரயான்ஷ் ஆர்யா வந்து 24 ரன்ஸ் அவுட் ஆகிட்டார். பிரப்சிம்ரன் 26. இங்கிலீஷ் வந்தார். இங்கிலீஷ் ஒன்று தெரியும், எப்பவுமே அதிரடியாக விளையாடுவார். அவர் கொஞ்சம் ஆக்சுவல் நல்லா விளையாண்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட 169 தான் இருக்கிறாங்க. அடுத்தப்பில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், அவர் வந்து முதலே சொன்னாங்க எப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் இருந்து விளையாண்டுட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பஞ்சாப் வின் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து உண்மையாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு ரனில் வந்து 2 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். அவர் இன்னும் அவுட் ஆனது வந்து ஒரு அசால்ட்டாக விளையாண்டு கொஞ்சம் ஒரு 2023 வேர்ல்டு கப்பில் ஃபைனலிஸ்டோட இப்படி தான் ஆடினார். சேம் அதே மாதிரி ஷாட் தான் நேற்று ஆடினார். அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை வந்து ஒரு இறுக்கமாக வச்ச மாதிரி, என்னவோ ஒரு விக்கெட்லாம் எடுத்தால் கூட ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஷாட் தான் நேற்றும் ஆடினார். வந்தப்போ பாலை சரியாக கணித்து ஆடாமல் ஏதோ ஒரு நெட் ப்ராக்டிஸ்லாம் விளையாடுற மாதிரி அவர் அசால்ட்டாக அடிக்க போய் அப்படியே விக்கெட் கிட்ட கேட்ச் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ரன்ல அவுட் ஆகிட்டார். ஸோ அவர் அவுட் ஆனோடனே ரொம்ப வந்து ஒரு
என்ன சொல்றது? அதாவது பஞ்சாப் வந்து அவர் தான் ஒரு தூண் மாரி இருந்தாரு. அவரும் போயிட்டா என்ன ஆகுமோ இருக்கும். ஆனா பின்னாடி வந்து பவர் ஹிட்டர்ஸ்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க விளையாடுவாங்கன்னு சொல்லி எடுத்துறலாம். ஏன்னா 190 தானே சொல்லிட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பவுலிங் வந்து சொன்னேங்க. இது வந்து குருணால் பாண்டியா அவ்வளோ அற்புதமா பவுல் பண்ணாரு. எப்படின்னா, இது பந்து வந்து நல்லா பவுன்ஸ் ஆச்சுங்க. பவுன்ஸ் ஆனா உங்களுக்கு மீடியம் பேசர்ஸ் நல்லா வந்து ஒர்க் பண்ணும். அவங்களுக்கு தான் நல்லா எடுபடும் உங்களுக்கு. ஆனா இவர் ஸ்பின்னா இருந்தா கூட என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்பீட கம்மி பண்ணிட்டு, அந்த கம்மி பண்ணதே வந்து ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போட்டு, அழகா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அழகா 2 விக்கெட் எடுத்தாரு. முக்கியமான பிரப்சிம்ரன் விக்கெட்டும், இங்கிலீஷ் விக்கெட்டும் இவர் தான் எடுத்தாரு. பார்த்தீங்கன்னா, அதுதான் மெயினா ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த இங்கிலீஷ்லாம் தான் எப்படி அடிச்சிருப்பாரு பாருங்க. அந்த மாதிரி சூப்பரா விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் கூட குருணால் பாண்டியா தான். அவ்வளோ அற்புதமா ஏன்னா இவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஃபுல் ஸ்பெல் போட மாட்டார். 4 ஓவரும் போட மாட்டார். பாய் தான் இருக்கும். நேற்று வந்து ஃபுல்லாக போட்டார். போட்டு அவர் தான் வந்து முக்கியமான விக்கெட் எடுத்து ஒரு வெற்றிக்கு வந்து காரணமே அவர் தான். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் கூட அவருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அது அந்த அளவு வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 6 ரன்ஸில் தான் வந்து தோற்று போனாங்க. இது வந்து கெட்டபிள் தான். அழகாக வந்து பஞ்சாப் எடுத்திருக்கலாம். அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வதேரா வந்து போன மேட்ச் நல்லா விளையாண்டாரு. ஸோ வதேராவும் சஷாங்க் சிங் எப்படி அடிப்பாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் எப்படின்னா அதிரடியாக விளையாடுறாங்க. ஆனால் தேவைங்கிறப்ப கொஞ்சம் இவங்களோட பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடுறாங்க. ஏன்னா விக்கெட் போயிடக்கூடாது. ஸோ பின்னாடி வந்து என்னென்னா ஒரு 19 20 ஓவரில் அடிச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஓவரில் விளையாடுறதுக்குள்ள நம்ம அவுட் ஆகிட்டா என்ன ஆகும் அதை யோசிக்கிறது இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ண முன்னாடியே இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகாமல் முன்னாடியே இருந்து அது வரப்ப பாலில் வந்து கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மேட்ச் கூட அப்படி தாங்க முடிஞ்சுது. ஜஸ்ட் ஒரு 6 ரன்ஸில் வந்து அவங்க முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 ஓவர்லாம் அவ்வளோ ரொம்ப ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டாங்க. 13வது ஓவரில் வந்து 3 ரன் தான் வந்துச்சு. 14வது ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 ரன் தான் வந்துச்சு. அந்த இதை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம். எப்படி ஒரு 1 2 எடுத்து அதில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வந்து வின் பண்ணியிருக்கலாங்க. வின் பண்ணியிருக்கக்கூடிய மேட்ச் தான் அது. ஏன்னா உங்களுக்கு டார்கெட்டும் பெருசாக இல்லை. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் ஹேசல்வுட் போடுறாரு. சஷாங்க் சிங் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் டாட் பால் அதில் வந்து எடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா கடைசியில் வந்து 3 6 ஒரு 4 அடிச்சிருக்காரு வேஸ்ட்டு. அந்த 6 ரன்னை முன்னாடி 2 பால் எடுத்துக்கலாம், இல்லை மொதல் ஓவர் எடுத்துக்கலாம். அது ஒரு பிளான் பண்ண மாட்டேன்றாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பால்லே வந்து அடித்து விக்கெட் போய்டும் சொல்லி பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி யாக்கர் போட்டாலோ இல்லை வைடு இது அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்பு வைடு வைடு மாதிரி போடுவாங்கல்ல, அது மாதிரி போட்டாலோ எப்படி போட்டாலோ நம்ம வந்து அது விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி யாக்கர் போட்டால் தான் விளையாடுறதுக்கு வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சில பேர் அவ்வளோ அழகாக யாக்கர் விளையாடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ சூரியகுமார் யாதவ் இருக்கிற ஸ்பின் போட்டால் அது ஸ்விப் ஷாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுறாரு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து யாக்கர் போட்டால் அதையும் வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடிலாம் வந்து யாக்கர் நல்லா போட்டாங்க, அதில் வந்து விளையாட முடியல. ஸோ அதை கூட நம்ம வந்து ரன்னாக மாற்ற கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக போய் ஒரு 6 ரன் டிஃபரன்ஸ் வந்து தோற்றது வந்து ஒரு பெரிய இதுதான். அதே சமயத்தில் வந்து ஆர்சிபிக்கு வந்து 17 வருஷம் கனவுங்க. இது வந்து அவங்க கப்பு ஜெயிக்கணும் வந்து 3 தடவை வந்து ஃபைனல்ஸ் வந்து கூட தோத்துட்டாங்க. அது நல்ல ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனு, நிறைய ரன்னு வந்து எடுக்கிறது அந்த சீசன்லேயே வந்து கோலியாக தான் இருப்பார். அவ்வளோ எடுத்துருப்பார். அப்படி இருந்து கூட அவங்களால வந்து கப்பு வாங்க முடியலைங்கிறது பெரிய ஒரு கனவாகவே இருந்துட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 2017 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் இருந்ததுங்க ஆர்சிபி. அந்த இதில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருந்தது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும்னா இவ்வளோ லாஸ்ட்டு போயிட்டேன்ட்டு அதை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கிறதுக்காக என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு தான் அந்த கப்பு வந்து நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஈசாலா கப்பு நம்தே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் வந்து இந்த தடவை நம்மளுக்கு கப்பு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி போட ஆரம்பித்தாங்க. அதே ட்ரெண்டிங் மாதிரி ஆகிட்டு வருஷம் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கப்பு மட்டும் வரல அவங்களுக்கு அது வரைக்கும். ஈசாலா கப்பு நம்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கப்பு வர வேலை இந்த தடவை தான் அது ப்ரூவ் ஆகிருக்குது. அது அவங்களுக்கு வந்து கப்பு கிடச்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே வந்துங்க ஆர்சிபி வந்து அவ்வளோ வந்து டெடிக்கேஷனோட கோலி வந்து அவ்வளோ தூரம் அந்த டீமுக்காக பண்ணியிருக்கிறார், அவ்வளோ உழைச்சிருக்கிறார். அது நம்ம உண்மையிலேயே ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். எப்படின்னா அண்டர் 19 வந்து கேப்டனாக வந்து அவர் வின் பண்ணி கொடுத்தாங்க 2008. அதுக்கப்புறம் ஒரு டெல்லி அவர் இருந்தாலும் டெல்லி டீம் அவர் எடுக்கலை, அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுக்காமல். ஆனால் ஆர்சிபி பெங்களூர் டீம் தான் அவரை வந்து நம்பிக்கை வச்சு அவங்க டீமுக்கு எடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த டீமே மாறாமல் நிறைய பேர் அவரை வந்து நல்லா வளர்றதை பார்த்து அவங்க டீம் கூப்பிட்றதுக்காகலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் யாருமே நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. இப்போ வந்து
கப்பே வின் பண்ணாத டீமுங்கிறப்ப உங்களுக்கு வந்து டெல்லி இருக்குது, பஞ்சாப் இருக்குது, ஆர்சிபி இருந்தது. எல்எஸ்ஜியில் கொஞ்சம் லேட்டாக வந்த டீம் தான். ஸோ பழசுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் 3 பேர் தான் வின் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பிளேயர்ஸ்லாம் மாறி இருக்கிறாங்க. இப்போ வந்து டெல்லியில் முதல்ல இருந்தார் சரி இப்போ வந்து இங்கே இருக்கிறாரு. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் மாறி இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து கோலி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஆர்சிபிக்காக யாரை கூப்பிட்டா எந்த டீமுக்கும் மாறாமல் அவர் சொந்த ஊர் மாதிரி அந்த பெங்களூர் தான் அவர் பிறந்து வந்த ஊர் கூட அந்த டெடிகேஷன் அவர் பார்த்துருப்போம் நம்ம. அவ்வளவு இதாக வந்து அவர் விளையாண்டுருப்பார். ஸோ பலவிதமான கேலி ஆர்சிபி வந்து நிறைய கேலி கிண்டலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால் அது மட்டும் நம்மளால் வின் பண்ண முடியலைங்கிறது அவருக்கும் ஒரு கனவாகவே இருந்தது. அவ்வளவு இது ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அவர் தோற்று போகிறப்ப வின் பண்ண முடியாதப்ப அவ்வளோ எமோஷன் ஆவார், அவ்வளோ வெளியில் காட்டுவார். ஸோ அவர் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு முடியறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இவங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்கிறப்பயே அவருக்கு அழுக வந்துருச்சு. அப்பயே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ எமோஷன் ஆகிட்டு உடனே கீழே அப்படியே படுத்துட்டு எவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு பாவம். அந்த கனவு வந்து நனவானது ஒரு பெருமை. ஆனால் வந்து ஃபேன்ஸ் தாங்க சொல்லணும். நம்ம ஃபேன்ஸ் வந்து கர்நாடகானாவே அங்கே இருக்கிறவங்களாம் சமயத்தில் வந்து இந்த காவேரி பிரச்சனைலாம் எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ ரகலை பண்ணாங்க, பஸ்ஸை உடைக்கிறது, கொளுத்துறது நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த கப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் தான் இருந்தாலும் இந்தியன் ப்ரீமியர் லீக் தான் இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்க மாதிரி அவ்வளோ ஒரு எதிரி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. மற்ற ஊர் அது மெயினாக சிஎஸ்கேலாம் ஒரு எதிரி மாதிரி பிஹேவ் பண்ணி அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். மற்றபடி கப்பு வந்து ஜெயிக்கிறது தப்பு கிடையாது. அவங்க வந்து டிசர்வ் அதுக்கு அந்த ஆர்சிபி பண்ணது. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 2020க்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸை தான் நம்பி இருக்கும் டீம். பவுலிங்கும் பெருசாக ஸ்ட்ராங் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோலி, ஃபேஃபு, அப்புறம் ஏபிடி, கெயில், இது மாதிரி சில பேர் தான் நம்பி இருக்கும். ஸோ அவங்க அடித்து வந்தாங்கன்னா அந்த டீம் வந்து அந்த மேட்சை வின் பண்ணும். அவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா வின் பண்ண மற்றவங்க பெருசாக எடுக்கப்பட்டாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ 2020க்கு அப்புறம் தான் இவங்க வந்து எதனா காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து அதுக்காக உழைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மோல்ட் பண்ணி 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 பெருசாக மெருகேற்றி கொண்டு வந்து இப்போ வந்து அந்த கப்பு வின் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி அதே மாதிரி பவுலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ பாருங்கள் புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், அப்புறம் சுயாஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஹேசில்வுட் எல்லாமே நல்லா பவுலிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2-3 மேட்ச் ஹேசில்வுட் விளையாடாட்டி கூட அவரே நம்பிலாம் மற்றவங்களும் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களும் விளையாண்டு பவுலர்ஸும் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரையே நம்பி இல்லை. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து பட்டிதர் அவ்வளோ அழகாக விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்து அவர் மெயினாக வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். நிதேஷ் சர்மா ஒருத்தர் நல்லா விளையாடு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் விளையாடுறாங்க. இவர் தான் விளையாண்டு எடுப்பாங்கமா கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா உழைச்சி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கப்பு வாங்கி அவனு சொல்லி அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டிதர் தடவை கேப்டனாக போட்டாலும் ஒரு பதட்டம் இல்லாமல் ஃபைனல்ஸ் கூட இது பதட்டமே இல்லாமல் அவ்வளோ அழகாக டீமை வந்து நடத்தி கொண்டு போனார். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து நம்ம வின் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இது பண்ணி அதை ஜெயிச்சது தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து அத்தனை வருஷம் கனவு தவம் அப்படிங்கிற அது அவங்க மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த திஷ்டி படுற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அது மாதிரி தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் படிகாரம் அது மாதிரிலாம் எடுத்து காரில் வச்சுட்டே ஃபுல்லாக ரவுண்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயும் வந்து படம் போடாமல் இதை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சை தான் நிறைய தியேட்டர்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்தளவு அந்த ஊரே வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு அதான் சொல்கிறேன், பெங்களூரே ஒரு தனி நாடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவு இப்போ நம்ம கூட தான் வந்து 5 தடவை ஜெயித்தோம், மும்பை 5 தடவை ஜெயித்தோம், நம்மளும் கொண்டாடினோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு வெறியனங்களாக இல்லை, அவ்வளோ வெறியங்களாக இருக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து எவ்வளோ பாதிப்பாச்சுன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த ஜெயிச்சோன்னு அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு திறந்த வெளி பஸ்ஸில் வந்தாங்கன்றாங்க, வரலன்றாங்க. அதில் வரலாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க. அதில் கேட் 6ல் வந்து பிளேயர்ஸ்லாம் பார்க்குற அவ்வளோ தள்ளுமுள்ள அவ்வளோ கூட்டங்க. அதில் ஒருத்தர் மேலே இடித்து விழுந்து 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ மேட்ச்சு ஜெயிச்சு கப்பு ஜெயிச்சு வந்தாலும் சந்தோஷமாக கொண்டாட அப்படியே 4 லேடிஸு ஒரு குழந்தை உட்பட 11 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்காம இவ்வளோ தூரம் ஏதோ வேறு ஒரு சுதந்திரம் கிடச்சிது நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவு பண்ணுறது இது ஒரு உயிர் வேற இவ்வளோ 11 பேர் இறந்து போயிருக்காங்க. சீரியஸாக வேறு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொண்டாடுங்க. அதுக்குன்னு இப்படி ஒரு பண்ணி என்ன வேர்ல்டு கப் கூட ஜெயிக்கல. வேர்ல்டு கப் ஜெயிச்ச கூட இப்படி நடக்கல. நம்ம சிஎஸ்கேலாம் ஜெயிச்சது, மும்பை ஜெயிச்சு அப்போ கூட இப்படிலாம் ஒன்றும் ஆகலைங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸு கிரிக்கெட்டை மாதிரி பார்த்தாங்க, அதுக்கு உண்டா மரியாதை கொடுத்தாங்க, கொண்டாடினாங்க. ஆனால் இது மாதிரி ரொம்ப வெறித்தனமாக பண்ணி
அது அது கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஆபத்தாக முடிஞ்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அவங்க சந்தோஷத்தில் கொண்டாட கூட முடியாது. இவ்வளோ பேர் இறந்தோன்னு அந்த பிளேஸ்லாம் மண் நிலைமையில கொஞ்சம் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இது கண்டிப்பாக மாறணுங்க. இதுக்கு வந்து இல்லை கவர்மெண்ட்டாச்சும் வந்து இப்போ பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ எவ்வளோ இதாக பாருங்கள். இது வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ இழப்பு பாருங்கள். ஒரு விளையாட்டுனால விளையாட்டுனால விளையாட்டு விபரீதமாச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அதே மாதிரி தான் பாய் போயிருக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கு. என்னதான் வின் பண்ணி போனாலும் இப்போ மனசுக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்குது உங்களுக்கு. அது ஒரு விஷயம். அடுத்தப்புல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த விளையாட்டை பற்றி பார்த்தோம்னா இவங்க வந்து நிறைய தடவை வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. 3 தடவை 2009, 2016, 11 3 தடவை ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க ஆர்சிபி. வந்துட்டு 3 தடவையும் வந்து ரன்னர்ஸ் அப் தான் தோத்துட்டாங்க. ஸோ இந்த தடவை கனவு நனவாச்சு. ஓகே, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கோலி வந்து உண்மையிலே கோலி அவ்வளவு உழைச்சதுக்கு அவருக்கு வந்து உண்மையிலே கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இது ஒரு மாதிரி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணுறது தாங்க தாங்க முடியல. இவ்வளோ வந்து ஒரு எப்படி ஒரு இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ ஒரு அதான் சொல்கிறேன் வெறியர்களாக நடந்தது வந்து இவ்வளோ ஒரு இழப்பு வந்து இது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து அவங்க வந்து இது வந்து அவங்க இப்போ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. இது வந்து இது கண்டிப்பாக மாறியே ஆகணுங்க. இதுக்கு அதாவது என்ன பண்ணுமோ தெரில. அது நடந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு ஒரு போட்டியை விட பொறாமையாக போய் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக மாதிரி இருக்குது. அடிதடியெல்லாம் கூட நடந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து மாறணும். அதுவுங்க அதோட வந்து இவ்வளோ தாங்க இன்னைக்கு நேற்று மேட்சை பற்றி ஒரு அற்புதமான மேட்ச் பார்த்தோம். அதே சமயத்தில் வந்து சேஷன் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணாங்க சிஎஸ்கே வேறு வந்துடும். அதை நான் நினச்சிக்கிட்டேன். எப்படி சிஎஸ்கே இப்பயே அடுத்த வருஷத்துக்கு இப்பயே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டீமை. ஸோ வந்து அடுத்த வருஷம் சிஎஸ்கே கண்டிப்பாக வின் பண்ணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து இப்போ அற்புதமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் விட சிஎஸ்கே பீட் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதாங்க இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.